Hi everyone, good morning to all. I welcome you all to Value Education class standard 7th. Today we are going to see chapter 3, a new topic. The topic is about the spirit to serve. In Tamil, சேவை மனநிலை அல்லது சேவை மனப்பான்மை. Okay, let me see the story. Before that, I would like to share about a great woman. Let's see. I hope you all learn about the great woman Mother Teresa, right? Yes. She's a great personality. She spends all her lifespan to help others and doing service to one who needs help. Basically, she was a great attitude personality. Then helping others is a great attitude. By the way, the lesson is all about spirit of service. Let's see the story. Long ago, there lived a king. He had appointed a prime minister who was an intelligent, sincere, and a noble person. The king was entirely dependent upon him and used to seek advice from him before taking any important decision about his kingdom. ஸோ முன்பொரு காலத்தில் ராஜா வாழ்ந்து வந்தாங்க சரிங்களா. ஸோ ஹி யூஸ் டு அப்பாயிண்ட் அ ப்ரைம் மினிஸ்டர். ஸோ அந்த ப்ரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா, லைக் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அண்ட் அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருக்கணும், சின்சியாரிட்டி காமிக்கணும். தென் அவங்க ஒரு நோபல் பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு வேணும். அப்படின்ற இப்படி இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் தான், ஒரு பர்சனாலிட்டி தான் எனக்கு ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகணும் அப்படி சொல்லி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி கிங் வாஸ் என்டர்லி டிபெண்ட், விச் மீன்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ஃபுல்லாக அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஹி ஆஃபன் யூஸ்டு டு ஆஸ்க் அட்வைஸ், சீக் அட்வைஸ் ஃப்ரம் ப்ரைம் மினிஸ்டர். எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னுடைய டிசிஷன் மட்டும் இல்லாமல் லைக் ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட ஆலோசித்து தான் எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க, எஸ்பெஷலி கிங்டம் சார்ந்த விஷயங்களுக்காக சரிங்களா. Several years passed and the prime minister grew old and weak. He could not perform his duties efficiently. One day, the prime minister requested the king to relieve him from his service and responsibilities. So as like many years has passed and prime minister also he got old and weak. ஸோ ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கும். ஸோ as well as முன்னாடி யங் ஏஜில் செஞ்ச மாதிரி அவங்களால ஒர்க்ஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக லைக் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் ஒன் டே ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிங் கிட்ட போயிட்டு இது போல் என்னோடய சர்வீஸ்லேருந்து நான் ரிலீவ் ஆகிக்கிறேன், பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ மை டியூட்டி ஆஸ் வெல் அஸ் வாட் ஐ ஹாவ் டன் பிஃபோர் இன் மை யங் ஏஜ். ஸோ என்னோடய யங் ஏஜில் பண்ண மாதிரி என்னால் என்னோடய பொறுப்புகள் ப்ளஸ் என்னோடய சர்வீசஸ் என்னால் அந்தளவுக்கு டிக்னிட்டியோட ஒரு ஃபுல் பேக்கை என்னால் கொடுக்க முடியல, பிகாஸ் ஐம் கெட்டிங் ஓல்ட், ஐ காட் ஓல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தோ ரிலக்டன்ட் த கிங் அக்ரீட் டு ரிலீவ் ஹிம். ஸோ த வேர்ட் ரிலக்டன்ட் மீன்ஸ் ரொம்ப தயங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது கிங் ரொம்ப தயக்கத்தோடு தான் ஓகே ஃபைன் நீங்களே சொல்லும்போது ஓகே இந்த போஸ்டிங்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படி சொல்லி ராஜா சொல்கிறாங்க சரியா. ஹி ஆஸ்க் த ப்ரைம் மினிஸ்டர் டு ஃபைண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் சக்சஸர் ஃபார் ஹிம்செல்ஃப். ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஆள், உங்களுக்கு பதில் ஒரு ஆள் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், என்னோடய கிங்டம்க்கு உங்களை மாதிரி வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. த ப்ரைம் மினிஸ்டர் ஆல்சோ அக்ரீட் அண்ட் த போஸ்ட் வாஸ் அட்வர்டைஸ்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஓகே சார் அப்படி சொல்லி லைக் ப்ரைம் மினிஸ்டரும் அக்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் லைக் ஒரு ஆடிஷன் மாதிரி, ஸோ இந்த போஸ்டிங் இருக்குது, ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்குங்களே விருப்பம் இருக்கவங்க உங்கள் நேம்ஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஹோல் வில்லேஜுக்கு இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. மெனி யங் மென் ரீச் த பேலஸ் டு ட்ரை their luck. They had been told to stay in a hall near the palace. So many young men
ஸோ பேலஸ் நோக்கி வராங்க. அவங்களுக்கு லக் இருந்ததுன்னா அந்த போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு லக்கில் வராங்க. ஓகேங்களா? ஸோ லைக் அந்த கிங்டம் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஜஸ்ட் ஸ்டே இன் அ ஹால். ஸோ பக்கத்தில் பேலஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹாலில் நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். லெட் தே டிக்ளேர் த ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லி ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே தே வேர் ஆஸ்க்டு டு அப்பியர் அட் த கிங்ஸ் கோர்ட். ஆன் தி வே தே saw a cart stuck in the mud. ஸோ அவங்கக்கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எல்லாருமே ராஜ அவை தெரியும்ல, கிங்ஸ் கோர்ட், அந்த அவைக்கு எல்லாமே நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ லைக் இவங்க எல்லாம் வந்து கிங்ஸ் கோர்ட்டுக்கு போகிற வழியில் என்ன நடக்குதுன்னா, லைக் ஒரு கார்ட் ஸ்டக் ஆகுது. சரிங்களா? ஒரு see the picture. எஸ், இந்த கார்ட் வந்து சகதியில் சேரில் வந்து ரொம்ப சிக்கிக்குது. சரிங்களா? எஸ், the old cartman was trying his best to move the cart out of the mud, but he couldn't do so because he is an old cartman, and even though he putting all those effort, but he couldn't able to move a step towards from the mud. எஸ், இது எல்லாமே இந்த சிச்சுவேஷன் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. All the young men saw this but hurried to the palace as there was no time. ஸோ இது எல்லா யங்மேனும் பார்க்குறாங்க. இந்த விஷயம், இந்த தருணம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது போல் ஒரு காட்மேன் வந்து சகதியில் வண்டியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து பேலஸ்க்கு போகணும் இல்லையா, ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் ஹரிபரியாக எல்லாருமே டைம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பட் ஒன் யங் மேன் நேம்ட் சுபோத். ஸோ ஒரு யங் மேன் மட்டும் இதை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களோட நேம் என்னென்னா சுபோத். சரிங்களா? பட் ஒன் யங் மேன் நேம் சுபோத் ஸ்டாப் தேர் அண்ட் வென்ட் நியர் த ஓல்ட் மேன்ஸ் காட். ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த மொமெண்ட்டில் நின்று பார்த்துட்டு சடனாக என்ன பண்ணுறாங்க, லைக் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஓகேங்களா? எஸ், மூவ் டு நெக்ஸ்ட் பேஜ். சுபோத் ஆஸ்க்டு ஹிம் பொலைட்லி, மே ஐ ஹெல்ப் யூ? The cartman was overwhelmed with his behavior and said, you look like a highly qualified person and belong to a very respectable family. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, லைக் சுபோத் வந்து வாண்டடாக போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணலாமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த காட்மேன் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பிஹேவியர் பார்த்து நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து ஒரு ஹை ராயல் ஃபேமிலி, ஹைலி குவாலிஃபைட் பர்சன் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டான ஃபேமிலியில் வந்திருக்க ஒரு யங் மேன், யங் பாய் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ எம் வெரி புவர், தேர்ஃபோர் ஹவு கேன் ஐ ஆஸ்க் யூ டு ஹெல்ப் மீ. ஸோ என்ன பாருங்கள், நான் ரொம்ப புவர், பேசிக்கலி ஐ எம் புவர். ஸோ எந்த ஆஸ்பெக்டில் நான் உங்களை ஹெல்ப் கேட்க முடியும் அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ இஃப் யூ ஹெல்ப் மீ. எஸ், ஈவன் தோ நீங்கள் எனக்கு இந்த மொமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் பர்சனாக இருப்பேன் அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. சுபோத் ஹெல்ப் தி cartman to pull the cart out of the mud. The cartman thanked Subodh and went away. ஸோ சுபோத் என்ன பண்ணுறாங்க, அந்த காட்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, வண்டியை புல் பண்ணுறாங்க. அந்த மட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்க்கு ஒரு நார்மல் நல்ல லேண்ட்ஸ்கேப்க்கு வண்டியை கொண்டு வராங்க. ஓகேங்களா? த காட்மேன் தேங்க். ஸோ ஃபைனலாக என்ன ஆகுறாங்கன்னா, அந்த காட்மேன் வந்து சுபோத்க்கு தேங்க் பண்ணுறாங்க. அண்ட் யங் மேனும் போயிடுறாங்க, லைக் அந்த காட்மேனும் போயிடுறாங்க அந்த ஸ்பேஸ்லேருந்து. எஸ், in the hall all the young men assembled. The king and his ministers were also present there. ஸோ ஹாலில் இப்போ பார்க்கும்போது லைக் ப்ரைம் மினிஸ்டருக்கு அந்த போஸ்டிங்க்கு வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே கேதர் ஆகிருக்காங்க. த கிங் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே அங்கே கேதர் ஆகிருக்காங்க. ஆஸ் எ நியூ மினிஸ்டர் வாஸ் டு பி செலக்டட் தட் டே. எவ்ரி ஒன் வாஸ் ஈகர் டு நோ த ரிசல்ட். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்களாம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி அவங்கள வந்து ஸ்டே பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் தட் இஸ் த டே லைக் ப்ரைம் மினிஸ்டர் ஷுட் பி செலக்ட் பை த கிங். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ரிசல்ட்டுக்காக யார் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஓகேங்களா? த ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டுட் அப் அண்ட் செட், ஜென்டில்மேன், ஐ எம் ப்ளீஸ்டு டு இன்ஃபார்ம் யூ தட் த நியூ ப்ரைம் மினிஸ்டர் ஹேஸ் பீன் செலக்டட் அப்படின்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, கிங் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னீன்னு இது போல் நான் ஒரு
நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐ மீன் ஹீ கன்வேஸ் த திங் டு கிங். ஓகே. Of all the qualities of a prime minister, a serving mind is the foremost one. ஸோ நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர், ஒரு குவாலிட்டியான ப்ரைம் மினிஸ்டர், ஒரு டிக்னிஃபைடான ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பட் ஒரு சர்விங் மைண்டோடு இருக்கவங்க தான் ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ப்ரைம் மினிஸ்டர், குவாலிட்டியோடு இருக்கிற ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். விச் மீன் சர்விங் மைண்ட் இருக்கவங்க தான் ஃபோர்மோஸ்ட் ஒன்னாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிங்குக்கு சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா? தென் தி ப்ரைம் மினிஸ்டர் லைக் சர்விங் மைண்ட்னா என்ன தெரியும்ல, ஒன் ஹூ சீக்கிங், ஒன் ஹூ நீட்ஸ் ஹெல்ப். ஸோ அந்த மொமெண்ட்டில் யார் ஒருத்தங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, சரிங்களா, ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுதான் சர்விங் மைண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு லீடராக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஃபோர்மோஸ்ட் திங், ஒரு டாப் திங் என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சர்விங் மென்டாலிட்டியோடு இருக்கிறது தான். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த யங் மேன் கிட்ட ரொம்பவே இருக்குது அப்படி சொல்லி அந்த விஷயத்தில் தான் நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். ஸோ அதனால தான் நான் இவங்களை வந்து ப்ரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொலைட்டாக வந்து கிங்கு கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. சரிங்களா? தென் த ப்ரைம் மினிஸ்டர் நரேட்டட் the car driver story to the people assembled there. ஸோ அந்த ஓல்டு ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிச்சுவேஷன் நடந்தது இல்லையா, கார் டிரைவர் ஸ்டோரி, இது எல்லாமே வந்து பீப்புளுக்கும் சரி கிங்குக்கும் சரி அங்கே நரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? த ப்ரைம் மினிஸ்டர் ஹேட் கம் இன் த கைஸ் ஆஃப் தி காட்மேன். ஆக்சுவலி காட்மேனாக வந்தாங்க இல்லையா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஓல்டு ப்ரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? காட்மேன் மாதிரி லைக் ஒரு உருவத்தோட ஒரு வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் அவங்க அப்படி வந்ததுனால தான் இங்கே யார் வந்து உண்மையான ஒரு ப்ரைம் மினிஸ்டர் குவாலிட்டியோடு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் இந்த கதையை வந்து உருவாக்குனதே யாருன்னா நம்ம ஓல்டு ப்ரைம் மினிஸ்டர். சரிங்களா? see the picture, he is the one. Okay, yes, he had found the qualities of a prime minister is only one candidate. ஸோ அந்த சிச்சுவேஷனில் யாருமே வந்து லைக் காட்மேனுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த ஃபுல் ப்ரைம் மினிஸ்டர் அந்த போஸ்டிங்க்கு லைக் எல்லா டிக்னிட்டியோட குவாலிட்டிஸோடு இருக்க ஒரு யங் மேன் யாருன்னா ஹீ இஸ் த ஒன் கேரக்டர் சுபோத். சரிங்களா? he called Subodh and declared him the new prime minister. ஸோ ஃபைனலி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருடைய முன்னிலையிலும் என்ன சொல்கிறாங்க, சுபோத் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி he wanted to declare. The king appreciated the prime minister for his wise decision. ஸோ கிங் வந்து எல்லார் முன்னாடியும் ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களுடைய இந்த வைஸ் டெசிஷன் இருக்குது பாருங்கள், இந்த முடிவெடுக்கும் திறன் இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே லைக் அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. So the story over. Actually moral of the story is service is the greatest quality for a leader. சரிங்களா? சர்வீஸ் பண்ணுறது தான் ஒரு லீடராக இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்மோஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதுதான். சரிங்களா? ஒரு லீடராக இருக்கீங்கன்னா நிறையா குவாலிட்டிஸ் வேணும். பட் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எதுவாக இருக்குன்னா சர்வீசிங் மைண்ட் தான். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த ஷார்ட் ஸ்டோரி you have to learn what is service and what is servicing mentality. ஸோ இந்த விஷயந்தான் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? see, so my dear children, you people develop your attitude towards doing service to poor one, and helping attitude is a noble one. So as a children from the childhood stage you have to develop your helping tendency. Okay, then doing service is good thing to you as well as one who getting helps from you, and if you help others you will be get help from others in critical situation. So யார் ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அந்த தருணத்தில் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது, அந்த மென்டாலிட்டி அப்படின்றது இது வந்து ஒரு கிரேட் ஆட்டிடியூட். ஆக்சுவலி இந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால உங்களோட பர்சனாலிட்டி கூட டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ moral of the story is service is the greatest quality for a
லீடர். ஸோ லீடராக இருக்கிறதுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தா சர்வீசிங் மைண்ட் தான். ஓகேங்களா? ஸோ த ஸ்டோரி கெட்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் லெட் வி see on next class. Thank you all.